சீமான் பேசியது சரி, பழகருப்பையா பேசியது சரி என்றால் சீமான் பேசியது சரி. சீமானுடைய நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் துரைமுருகனும் வேற ஒரு நபரும் அவர்கள் பேசியதும் சரி என்றால் இதுவும் சரிதான். என்ன பண்ணுவேன்? மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது. இது அரசாங்க விழாவா? தமிழ்த்தாயை அவமதித்தார் சீமான் என்றால் நீங்கள் பேசுவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அப்படி நடக்கலையே. அவர் தமிழ்த்தாயை வாழ்த்தி இருக்கிறார். அவருக்கு பிடித்த பாடலை வைத்து வாழ்த்துகிறார். உனக்கு என்ன பிரச்சனை? ஆலூர் ஷானவாஸ் தமிழ்த்தாயை வாழ்த்து பாடி பார்த்துருக்கீங்களா? கேட்க முடியுமா அவங்கள்ட்ட போயிட்டு? அவங்க எல்லாம் அவமதிச்சாங்கன்னு எடுத்துப்பீங்களா? கிடையாது. அவங்களுடைய இறை நம்பிக்கை இதை ஏற்றுக்கொள்ளாது என்றால் ஏற்றுக்கொள்ளாது, அவ்வளவுதான். இப்போ அவங்களாம் தமிழர்கள் இல்லையா? ஜவாஹர்லாலிடம் முன்னால் காட்ட முடியாத காட்டத்தை, ஆலூர் ஷானவாசிடம் முன்னால் காண்பிக்க முடியாத காட்டத்தை நீ ஏன் சீமானிடம் காண்பிக்கிறாய்? இங்க அதீத கவனத்தை நீங்கள் சீமான் மீது திருப்பி விட்டீர்கள். அது உங்களுடைய பிரச்சனை, சீமானுடைய பிரச்சனையா? என்னமோ நீங்க இப்படியே ஒழுக்க சீலர்கள் மாதிரி நீங்க பேசுறீங்களே. பாப்பாசிக்கு பேசுவதற்கான முகாந்திரம் இருக்கிறதா? சீமானை மட்டும் நீங்கள் குறை கூறுவதற்கான முகாந்திரம் இருக்கிறதா? எத்தனையோ அரசியல் தலைவர்கள் அங்க பேசியிருக்கிறார்கள். அவர்கள் அரசியலும் பேசியிருக்கிறார்கள். அதை இவர்கள் வேடிக்கையும் பார்த்திருக்கிறார்கள். அப்பொழுது இருந்த அரசாங்கம் சகிப்புத்தன்மையுடன் நடந்து கொண்டது. இதையெல்லாம் கண்டு கொள்ளவில்லை, அவ்வளவுதான். சீமானை சுட்டிக்காட்டி ஒரு ட்வீட்டும் போட்டிருந்தேன். பெருந்தலைவர் பாதைனா எங்க இருந்துச்சு? இப்போ கலைஞர் கருணாநிதி அவர்கள் பாதை இருக்கு, அப்ப நான் கேள்வி கேட்க தான் செய்வேன்னு சொல்லி அதுல பகிரங்கமா கேட்கிறேன். யார் பாதை இருக்குன்றத பத்தி எனக்கு பிரச்சனை இல்லைன்றத பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. நீ பாதை வைப்பது என்னுடைய உரிமை. நாங்கள் எந்த பெயரை வேண்டுமானால் வைக்கிறது உன்னுடைய உரிமை என்றால் அதை விமர்சிப்பது எங்களுடைய உரிமை. நாங்கள் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? முடியாது, கேட்க முடியாது. அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு கிஷோர் கே சுவாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சென்னை புத்தக கண்காட்சியில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஒரு புத்தக வெளியீடு விழாவில் கலந்து கொள்ளாரு. அதில் அரசியல் பேசிட்டாரு, எங்களுடைய மரபு கெட்டுருச்சு அப்படின்னு சொல்லி பாப்பாசி அமைப்பினுடைய தலைவர் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. சீமான் அவர்கள் என்ன மரபு இவங்க மரபு இல்லை, என்ன மரபு இவங்க பெரிய மரபு? 48 ஆண்டு காலம் இல்லாத ஒன்றை சீமான் நிகழ்த்தி விட்டார். 48 ஆண்டு காலமாக அரசியல் பேசலையாமா இந்த பாபாசியில்? என்ன நம்ம கதையை விட்டுன்னு இருக்காங்க. சொக்கலிங்கத்தை பார்த்து நான் கேட்குறேன் கேள்வி. செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் பழகற்பையா அவர் கட்சியிலிருந்து விலகினார், கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டார். கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட பின்னர் இதே புத்தக கண்காட்சியில் அவர் பேசியிருக்காரு, அரசியல் பேசியிருக்காரு. அப்பொழுது இப்படித்தான் தொடை நடிகைகள் போல இந்த பப்பாசி இயங்கியதா? இப்படித்தான் எதிர்வினையாற்றியதா? நீங்கள் ஏன் அரசியல் பேசினீர்கள் என்று பழக்கருப்பையை பற்றி கேட்டதா? அது மாதிரி நிறைய அரசியல் இங்கே பேசியிருக்கார்கள். ஒவ்வொரு ஆண்டும் பேசியிருப்பதற்கான ஆதாரங்களை என்னால் முன்வைக்க முடியும். இலக்கியம் பற்றி மட்டும்தான் பேசணும் அப்படின்னு சொல்லி யார் சொன்னது இங்கே இலக்கியம் பற்றி மட்டும்தான் பேசுகிறார்கள் என்று? இங்கே அரசியல் பேசியதே இல்லையா? திருமுருகன் காந்தி போன்றவர்கள்லாம் இங்கே பேசலையா? இவர்கள் எல்லோரும் அரசியல் பேசியிருக்கிறார்கள். இங்கே அதீத கவனத்தை நீங்கள் சீமான் மீது திருப்பி விட்டீர்கள். அது உங்களுடைய பிரச்சனை, சீமானுடைய பிரச்சனையா? என்னமோ நீங்கள் இப்படியே ஒழுக்க சீலர்கள் மாதிரி நீங்கள் பேசுகிறீங்களே. சீமான் அவர்கள் பேசும்போது பக்கத்தில் தான் உட்காந்துருந்தாங்க அவங்க. அதுதாங்க, அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது, வேறு வழி கிடையாது. என்ன பண்ணுறது? முதுகெலும்பு தட்டுப்பாடு. டிஸ்கவரி புக் பேலஸ் வேடியப்பன் அவர்களை இன்னைக்கு நேர்த்தி கிடையாது, எனக்கு பல ஆண்டுகளாக தெரியும். இங்கே தான் நம்ம ஸ்டுடியோ பக்கத்தில் தான் அவருடைய இதுவும் இருக்குது, அவருடைய இதுவும் இருக்குது, புக்கு ஷாப்பும் இருக்குது. நான் நிறைய போயிருக்கேன், நிறைய புக்ஸும் வாங்கியிருக்கேன் அங்கே. அதனால் எனக்கு அவரை இன்றைக்கி நேற்று இல்லை முன்னாடியிலேருந்தே தெரியும். சரியா? அவருக்கும் அழுத்தம் தரப்படுகிறது. என்ன பண்ணுறது? அப்புறம் அவர் கடையை முன்னாடி திமுககாரனுங்க சண்டை போட்டாங்கன்னு என்ன பண்ணுவீங்க? அவர் வியாபாரம் நடக்க வேண்டாமா? அவர் வாழ்வாதாரம் அதை நம்பி தானே இருக்குது. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய டிஸ்கவரி புக் பேலஸ்லேயே பார்த்தீங்கன்னா பல்வேறு கருத்துக்களுக்கான வாய்ப்பளிக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் அவர் இருந்திருக்கிறார். அவருடைய இதிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸை ஒதுக்கி அதில் நிறைய பேர் புத்தகங்களை வெளியிடுவது அல்லது அது குறித்து பேசுவது, இதற்கான வாய்ப்புகள்லாம் அவர் கொடுத்துருக்கார். வீக்கெண்ட்லலாம் இந்த ப்ரோக்ராம்ஸ் நடந்து, நான் சில ப்ரோக்ராம்ஸ்லாம் கலந்துருக்கேன்னு வைக்கிங்க. அப்புறம் எப்படி நீங்கள் அவரை இதில் குறை சொல்ல முடியும்? அவரும் பாவம், அவரும் நிர்பந்தத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார், அவ்வளவுதான். அந்த நிர்பந்தத்துக்கு உட்படுத்தியவர்கள் அவர்களுடைய மனநிலை என்ன? ஏன் இப்படி பண்ணுறாங்க? அவங்களோட வேலையே தானே. மீடியாவாக இருந்தாலும் இப்படி தான் கட்டுப்படுத்துவாங்க. எந்த பிளாட்ஃபார்ம்லையும் யாரும் எதுவும் எதிர்த்து மாற்றி பேசிடக்கூடாது. எல்லாருமே இவர்களை பார்த்து இவர்கள் சொல்வதை மட்டுமே பேச வேண்டும், இவர்களுக்கு ஆதரவாக மட்டுமே பேச வேண்டும். யாரும் மாற்று கருத்தையோ அல்லது வேறு சிந்தனைகளையோ இங்கே வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்றது தான் அவர்களுடைய எண்ண ஓட்டம். கேட்டால் நாங்கள் மிகப்பெரிய ஜனநாயகவாதிகள் என்பார்கள். நீங்கள் என்ன ஜனநாயகவாதிகள்? உங்கள் கட்சிக்குள்ளே ஜனநாயகம் கிடையாது.
கருத்துரிமை காவலர்கள். என்ன கருத்துரிமையை காத்துட்ட நீ? என்ன கருத்துரிமையை காத்துட்ட நீ? கருத்து கணிப்பு எடுத்தான்னு ஒரு ஒரு அலுவலகத்தை அடித்து உடைச்ச ரவுடி பயல்கள் தானே இவனுங்க, பொறுக்கிகள் தானே இவர்கள். அப்புறம் என்ன பெரிய கருத்துரிமை காவலர்கள் இவர்கள்? ஒரு அலுவலகத்தை அடித்து உடச்சி எரித்து கொளுத்தி அதில் ஒரு 3 பத்திரிகையாளர் இறந்து போனாங்கல்ல, அப்புறம் என்ன பெரிய கருத்துரிமை காவலர்கள் இவர்கள்? அதனால் இதையெல்லாம் ஒரு அளவு நம்ம கேட்குறது என்ன, பாப்பாசிக்கு பேசுவதற்கான முகாந்திரம் இருக்கிறதா? சீமானை மட்டும் நீங்கள் குறை கூறுவதற்கான முகாந்திரம் இருக்கிறதா என்றால் இல்லை. எத்தனையோ அரசியல் தலைவர்கள் அங்கே வந்து பேசியிருக்கிறார்கள், அவர்கள் அரசியலும் பேசியிருக்கிறார்கள், அதை இவர்கள் வேடிக்கையும் பார்த்திருக்கிறார்கள். அப்பொழுது இருந்த அரசாங்கம் சகிப்புத்தன்மையுடன் நடந்து கொண்டது, இதையெல்லாம் கண்டு கொள்ளவில்லை. பழகற்பியா வந்து பேசிட்டு போகிறாருனாக்கா பேசிட்டு போகட்டும்னு கண்டுக்காமல் போனாங்க அப்போ செல்வி ஜெயலலிதா, அவ்வளவுதான். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தொடை நடுங்கிகள், அதனால் அவர்களால் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை, அவர்கள் அழுத்தம் கொடுக்கிறார்கள். அந்த அழுத்தத்தின் அடிப்படையில் இவர்கள் இந்த ப்ரெஸ் மீட்டை வச்சு ஆத்துன்னு ஆத்துறானுங்க, அவ்வளவுதான், வேற என்ன. இப்போ சீமான் அவர்கள் அந்த மேடையில் பேசிட்டு போனதுக்கப்புறமா அன்னைக்கு மாலையே வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் கின்னஸ் அப்படிங்கிற ஒரு புத்தக வெளியீடு நடக்குது. அதில் மாசு கலந்துக்கிறாரு, துரைமுருகன்லாம் கலந்துக்கிறாங்க. அது அரசியல் பேசுகிறாங்க. ஆமாம், அது ஒரு இயல்பான ஒரு விஷயமா கடந்து. அதைத்தான் நான் சொல்கிறேன். இங்கே நீங்கள் அதாவது முன்னாடியெல்லாம் வந்து மீடியா மட்டும்தான் இருந்தது, லெகசி மீடியான்னு டிவிக்களில் நம்ம என்ன பார்க்குறோமோ அதுதான் உண்மை என்று கடந்து போய் கொண்டிருந்தோம். இன்றைக்கி அப்படி கிடையாது. சமூக வலைதளங்களில் அடுத்த நொடியே உன் குட்டு வெளிப்பட்டுரும். அப்படின்னும் பொழுது நீ இன்னமும் அதே பழைய காலத்தில் இருக்க மாதிரி நினச்சிக்கிட்டு நீ ப்ரெஸ் மீட் நடத்திக்கிட்டு போய் யோகிய புருஷர்கள் மாதிரி நீங்கள் பதில் சொன்னீங்கன்னாக்கா நாங்கள் எல்லாம் கேட்டுட்டு உட்காந்துருவோமா? எங்களுக்கெல்லாம் தெரியாதா? சீமான் பேசியது சரி, பழகருப்பியா பேசியது சரி என்றால் சீமான் பேசியது சரி. சீமானுடைய நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த துரைமுருகனும் வேற ஒரு நபரும் அவர்கள் பேசியதும் சரி என்றால் இதுவும் சரிதான். என்ன பண்ணுவேன்? மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது. அதுதான் சீமானோட ஸ்டேட்மெண்ட்டாகவும் இருக்குது. ஆமாம், ஏன் கேட்கணும்? கேட்க முடியாது. சொன்னது உண்மை, சொன்னதில் எதுவும் பொய் இல்லையே. கருணாநிதி பேரில் நீ ஒரு பாதையை வைப்பனாக்கா அது ஒரு நாசகார பாதை, அது ஒரு திருட்டு ரயில் பாதை, அது ஒரு உபயோகம் இல்லாத பாதைன்னு சொல்வதற்கு எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. பாதை பேர் வைப்பதற்கு உனக்கு உரிமை இருக்கிறது என்றால் அதை விமர்சிப்பதற்கான உரிமை எனக்கும் இருக்கிறது. அப்படி தான் சொல்லுவேன் நான். இதான் சீமானோ சுட்டிக்காட்டி ஒரு ட்வீட்டும் போட்டிருந்தாங்க. அதாவது பெருந்தலைவர் பாதை நாங்கள் எங்கே இருந்துச்சு, இப்போ கலைஞர் கருணாநிதி அவர்கள் பாதை இருக்குது, அப்போ நான் அந்த கேள்வி கேட்க தான் செய்வேன்னு சொல்லி அதில் பகிரங்கமாக கேட்குறாங்க. யார் பாதை இருக்குன்றதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லைன்றதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் கருணாநிதி பாதை என்று இருக்கும் என்றால் அது அயோக்கியர்களின் பாதை அப்படின்னு நான் சொல்ல தான் செய்வேன். என்ன பண்ணுவேன்? நீ பாதை வைப்பது என்னுடைய உரிமை, நாங்கள் எந்த பெயரை வேண்டுமானால் வைக்கிறது உன்னுடைய உரிமை என்றால் அதை விமர்சிப்பது எங்களுடைய உரிமை. என்ன பண்ணுவேன் நீ? நாங்கள் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? முடியாது, கேட்க முடியாது. அப்படித்தான் விமர்சிப்போம், அப்படித்தான் கேள்வி கேட்போம், அப்படித்தான் மேடைகளில் நாங்கள் பேசுவோம். ஏனென்றால் நீங்கள் அதற்கு முன்னோடி, நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்த அந்த உதாரணத்தை தான் நாங்கள் பின்பற்றுகிறோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி மப்பாசி அதுக்கு தானே பயன்படுத்தினீங்க. செல்வி ஜெயலலிதாவுடைய அரசாங்கத்தை விமர்சிப்பதற்கு அதை தானே நீங்கள் பயன்படுத்தினீங்க. அப்போ அதை விமர்சனம் செய்வதற்கு அப்பொழுது பேசிய அரசியல் இல்லை என்றால் இப்பொழுது பேசியதும் அரசியல் இல்லை. அப்பொழுது பேசியது அரசியல் என்றால் அது சரி என்று நீங்கள் வாய்மூடி இருந்தீர்கள் என்பதனால் இப்பொழுதும் பொத்திக்கொண்டு செல்லுங்கள். நாங்கள் ஏன் வந்து அடங்கி போகணும்? இனியும் அந்த அடங்கி போவோம் என்கிற எண்ண ஓட்டத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். மாற வேண்டியது நாங்கள் கிடையாது, மாற வேண்டியது நீங்கள். இப்போ இதே விஷயத்தில் நீங்கள் சொன்னீங்க, அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் திமுகவினருக்கு இந்த கருத்துரிமை வழங்கப்பட்டதுங்கிற இடத்துல எவ்வளோ ஆனாலும் பேசலான்னு தான் இருந்தது. இந்த புக் ஃபேர் ஃபங்க்ஷனை ஒவ்வொரு ஆண்டும் இத்தனைக்கும் நான் அதிமுக ஆளுங்கள்ட்டே சொல்லியிருக்கேன், ஏங்க நம்ம வந்து இது தடுக்க மாட்டேங்கிறோம்டா, என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, நமக்கு என்ன வந்தது அப்படின்னு இப்படி தான் கடந்து போவாங்க அவங்க. ஆமாம், அவங்க கடந்து போவாங்க. இவங்க அப்படி கிடையாது. இவங்க பாய்ந்து விழுந்து பெறான்றது. ஏன்னா இவர்கள் அதை வைத்து தான் பிழப்பு நடத்தி கொண்டிருந்தார். இந்த புக் ஃபேர் ஃபங்க்ஷனில் உட்காந்துக்கிட்டு அவன் ஒருத்தன் இருக்கான் பாருங்கள், இந்த பங்களா நாய் மாதிரி ஒருத்தன் இருப்பான் பாருங்கள், அவன் யார்? மனுஷபுத்திரன். அவன் ஒன்று வச்சுருக்கான், ஒரு பப்ளிகேஷன் ஒன்று, மயிர்மையா என்ன பேர் ஒன்று வச்சுருக்கானே, மயிர்மையோ ஒன்று வச்சுருக்கான். அதை வச்சுக்கிட்டு அவன் வந்து ஆற்றுன்னு ஆற்றிக்கிட்டு இருப்பான். இவனை மாதிரி ஒரு 4 சல்லி பயலுங்க, என்ன இவனுங்கெல்லாம் அந்த திமுக கும்பல், சரியா? இவனுங்க உட்காந்துக்கிட்டு இந்த புக் ஃபேரை ப்ரொபகண்டாவுக்காக தான் பயன்படுத்தினாங்க. நீங்கள் பயன்படுத்தலாம், நாங்கள் பயன்படுத்தக்கூடாதா? நீங்கள் செய்தால் சரி, நாங்கள் செய்தால் தப்பா? தலையை சிலிப்பிட்டு வந்து பேசுவான் அவன். பார்த்துருக்கீங்களா அந்த அவன்? அப்போ அவன் வரலாம், நாங்கள் வரக்கூடாதா? நீ வச்சிருக்கிறது இங்கே பொது இடத்துல கூப்பிட்டுருக்கிறது யாரை? ஒரு அரசியல் தலைவர். அவர் அரசியல் பேசாமல் வேற என்ன பேசுவார்? அவியலா கிண்டுவாருங்க. உங்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின், இப்பொழுது முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலினுடைய வார்த்தைக்கே நான் வரேன். இப்போ அரசியல் கிண்டாமல் நான் அவியலா கிண்டுவாங்க.
இலக்கியமும் அரசியலும் ஒன்றுடன் ஒன்று பிணைந்தது. எப்படி நீ அரசியல் பேச முடியாதுன்னு சொல்லலாம்? அதையே நான் கேள்வியாக கேட்குறேன். அரசியல் பேச முடியாதுன்னு எப்படி சொல்லலாம்? அரசியல் புத்தகங்கள் இல்லையா? வெளியிட்ட புத்தகமே தமிழ் தேசியம் ஏன் எதிர்க்கின்ற அரசியல் புத்தகம் தான். அப்புறம் அங்கே அரசியல் பேசாமல் வேற என்ன பேசணும்? ஆன்மீகம் பேசணுமா? அப்புறம் இன்னொன்று, தமிழ்த்தாய் வாழ்த்தை சீமானவர்கள் புறக்கணித்து விட்டார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. ஆனால் அதைத்தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, தமிழ்த்தாய் என்பவர் அனைவராலும் கும்பிடப்படக்கூடியவர்கள். சரியா? அப்போ வாழ்த்து, தமிழ்த்தாய் வாழ்த்து என்பதை பிரார்த்தனை என்றுதான் பார்க்கப்படுகிறது. நீதிமன்றமே சொல்லிடுச்சு, உயர் நீதிமன்றமே. தமிழ்த்தாய் வாழ்த்து என்பது ஒரு தேசிய கீதம் போன்ற ஒரு நாட்டுப்பண் கிடையாது, அது ஒரு வாழ்த்து, பிரார்த்தனை. சரியா? இந்த பிரார்த்தனை என்பதனை நான் எனக்கு பிடித்த வரிகளை பயன்படுத்தி நான் அதை முன்னெடுப்பதற்கான உரிமை எனக்கு இருக்கிறது. அரசு விழாவில் வேணா நீ கட்டுப்படுத்தலாம். சரியா? தமிழ்த்தாயை நீ கட்டுப்படுத்த முடியாது. அரசு விழாவில் நீ கட்டுப்பாடுகளை கொண்டு வரலாம். இது ஒரு பொது. இங்க எப்படி நீ கொண்டு வருவ? இதான் என்னுடைய கேள்வி. நீங்க தமிழ்த்தாய் வாழ்த்தை இன்னைக்கு சட்டமன்றத்தில் கொண்டு வந்தது செல்வி ஜெயலலிதா. 91 ஜூலையில கொண்டு வந்ததே அவங்க தான். சரியா? நீ கொண்டு வர வேண்டியதானே? உன் கருணாநிதி கொண்டு வர வேண்டியதானே? கருணாநிதி தானே அறிவிச்சார் தமிழ்த்தாய் வாழ்த்தை. அதில் சில மாற்றங்கள் பண்ணதா சொல்றாங்க. அந்த மாற்றங்கள்லாம் சில திருத்தங்கள் எடிட் பண்ணாருன்னு வச்சுப்போம். நம்முடைய கேள்வி, உன் கருணாநிதி தான் மூணு முறை முதலமைச்சராக இருந்தார். 69 அண்ணாதுரை இறந்த பொழுது இவர் முதலமைச்சர், அவர் மறைந்த பொழுது இவர் முதலமைச்சர். அதுக்கப்புறம் அவர் மீண்டும் தேர்வான பொழுது 71 இவர் முதலமைச்சர், 89 இவர் முதலமைச்சர். இந்த 3 முறையும் இவர் தானே முதலமைச்சர். ஒரு முறை திரு அண்ணாதுரை அவர்கள் மறைந்த பொழுது அதன் காரணமாக முதலமைச்சரானார். இன்னொரு முறை எம்ஜிஆர் போட்ட பிச்சையினால் முதலமைச்சரானார் 71. இன்னொரு முறை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் மறைந்து விட்டார் என்கிற நிலையில் இரட்டை இலை முடக்கப்பட்டதனால் முதலமைச்சரானார். இந்த 3 முறையும் இவர் தானே முதலமைச்சர். ஏன் தமிழ்த்தாய் வாழ்த்தை நீ சட்டமன்றத்தில் கொண்டு வரல? தமிழ்த்தாய் வாழ்த்தை சட்டமன்றத்திற்குள்ள ஒழிக்க செய்தது செல்வி ஜெயலலிதா. சரியா? அப்போது நம்முடைய கேள்வி இங்கே என்னென்னா, தமிழ்த்தாய் வாழ்த்து என்பது அது ஒரு பிரார்த்தனை. நான் கேட்குறேன், இப்போ ஜவாஹர்லா தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடி பார்த்துருக்கீங்களா? இல்லை. ஆலூர் ஷானவாஸ் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடி பார்த்துருக்கீங்களா? கேட்க முடியுமா அவங்கள்ட்ட போயிட்டு? அவங்க எல்லாம் அவமதிச்சாங்கன்னு எடுத்துப்பீங்களா? கிடையாது. இவங்களுக்கு அவங்களுடைய இறை நம்பிக்கை இதை ஏற்றுக்கொள்ளாது என்றால் ஏற்றுக்கொள்ளாது, அவ்வளவுதான். இப்போ அவங்களாம் தமிழர்கள் இல்லையா? அப்போது ஜவாஹர்லாவிடம் முன்னால் காட்ட முடியாத காட்டத்தை, ஆலூர் ஷானவாசிடம் முன்னால் காண்பிக்க முடியாத காட்டத்தை ஏன்னு நீ ஏன் சீமானிடம் காண்பிக்கிறாய்? அவர் தமிழ்த்தாயை வாழ்த்துகிறார். அது புதுச்சேரியில் உள்ளதை போட்டாங்க. முருகன் வழிபாடில் நான் கந்த சஷ்டி கவசத்தை படிப்பேன், நீங்கள் திருப்புகழை படிப்பீங்க. சரியா? நீ எப்படி திருப்புகழை படித்தா? ஏன் கந்த சஷ்டி கவசத்தை படிக்கவில்லை? எப்படி நீ வணங்கலாம் முருகனை? திருப்புகழை படித்து நான் சண்டை போட முடியுமா? அது மாதிரி அபத்தமாக இல்லையா இது? புதுச்சேரி தமிழ்த்தாய் வாழ்த்தை நீ எப்படி பாடலாம்? தமிழ்நாடு அரசாங்கத்துடைய தமிழ்த்தாய் வாழ்த்தை ஏன் நீ பாடவில்லைன்னு கேட்கறது அபத்தமா இல்லை? நிச்சயமா. இது ஒரு பகுத்தறிவா? நீ எல்லாம் பகுத்தறிவுவாதியா? அரசு விழாவில் நீங்கள் சொல்லக்கூடிய கட்டுப்பாடுகள் பொருந்தும். இங்கே எப்படி அது பொருந்தும்? அதை சொல்லுங்க முதல்ல. சட்டப்படியே இது தவறானது கிடையாது அப்படிங்கும்போது கிடையாது. சட்டப்படியும் கிடையாது, தார்மீகப்படியும் கிடையாது. அறிவு சார்ந்து பார்த்தாலும் நீங்கள் குறை சொல்ல முடியாது. தமிழ்த்தாயை வணங்கினாரா சீமான்? வணங்கினார். தமிழ்த்தாயை வாழ்த்தினாரா சீமான்? வாழ்த்தினார். இந்த திராவிடங்கள் திருநானுங்கிறது தான் சீமான் அவர்கள் சிக்கல்னே சொல்லியிருக்காங்க. இந்த வார்த்தைங்களுக்கு பிடிக்கல. சரி, அதனால அவர் பாடலை. உனக்கு பிடிக்கலன்றதுனால தானே நீ சில வார்த்தைகளை எடுத்த. சொல்றாங்க அவங்க. நீ சில வார்த்தைகளை ஏன் எடுத்த? சரி, மனோன்மணியம் சுந்தரனாருடைய அந்த பாடலை திரு அண்ணாதுரை அவர்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து என்று தேர்வு செய்வதற்கான காரணம் என்ன? 2 பாடல்கள் அவரிடம் வழங்கப்பட்டது. 2இல் இதை அவர் தேர்வு செய்கிறார். ஏன் தேர்வு செய்கிறார்? முதலமைச்சர் என்கிற பதவியில் இருந்ததனால் தேர்வு செய்கிறார். சரியா? அப்போ முதலமைச்சர் என்ற பதவியில் இருந்ததனால் இந்த வாழ்த்தை அவர் தேர்வு செய்வதற்கான காரணம் அதில் திராவிட என்று இருக்கிறது என்பதனால்தான். சரியா? இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து அந்த தமிழ்த்தாய் வாழ்த்தையோட சிறப்பாக இருக்கின்றதுனால இல்லை, திராவிடம் என்று இருந்ததனால் அவர் தேர்வு செய்தார். சரியா? அப்போது திரு அண்ணாதுரை அவர்கள் முதலமைச்சர் என்கிற நிலையில் அதை தேர்வு செய்தார். அதை முதலமைச்சர் என்கிற அளவில் கருணாநிதி அவருடைய அரசாங்கம் நிகழ்ச்சிகளில் அவருக்கு அப்புறம் வரக்கூடிய அரசாங்கங்களுடைய நிகழ்ச்சியில் இது இருக்கணும்னு ஒரு அரசாணை பிறப்பித்தார்.
சரியா? இவ்வளவுதான். இந்த அரசாணையை நாளை வரக்கூடிய இன்னொரு ஒரு அரசாங்கம் மாற்றி அமைக்கலாம். சரியா? ஆனால் இன்றைக்கு அரசாங்க விழாக்கள்ல அது நடக்கும். நம்முடைய கேள்வி, இது அரசாங்க விழாவா? தமிழ்த்தாயை அவமதித்தார் சீமான் என்றால் நீங்கள் பேசுவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நானும் சேர்ந்து கண்டனம் கொடுக்கிறேன். ஆனால் அப்படி நடக்கலையே. அவர் தமிழ்த்தாயை வாழ்த்தி இருக்கிறார், அவருக்கு பிடித்த பாடலை வைத்து வாழ்த்துகிறார். உனக்கு என்ன பிரச்சனை? இன்னும் சொல்லப்போனால் அந்த பாடல் ஒழிக்கணுங்கிற அந்த ஒரு கோட் ஆஃப் கான்டக்ட் கூட கிடையாது. அங்கே போடணும் கூட இல்லை. அப்படிங்கும்போது இவர்கள் அதை நம்ம சொல்லக்கூடியது என்னன்னா, எனக்கு பிடித்த வழியில் நான் வழிபாடு செய்வதில் உனக்கு என்ன பிரச்சனை? நான் சொல்லி வச்ச மாதிரி ஊடகங்கள்ல வந்து ஒரே செய்தி, தமிழ்த்தாய் வாழ்த்தை புறக்கணித்து விட்டார், புதுச்சேரி பாடல் மாற்றி ஒழிக்கப்பட்டதுங்கிற செய்தி வருது. இதனுடைய அதான் நான் கேட்குறேன், புதுச்சேரி தமிழ்த்தாய் வேற, தமிழ்நாடு தமிழ்த்தாய் வேறையா? ஊடகங்கள் எப்படி காட்டுறாங்க? இது வேற வேறையா? தமிழ்னா ஒன்று. அப்புறம் என்ன? தமிழ்த்தாய் தமிழ்த்தாய் தானே. அவருக்கு தெரிந்த வழியில் அவர்கள் வாழ்த்துகிறார்கள், வாழ்த்திட்டு போட்டோமே, உனக்கு என்ன பிரச்சனை? தமிழ்த்தாயை ஏற்றுக்கொள்ளாதவர்களே இங்கே இருக்காங்களே. உதாரணத்திற்கு ஜவாஹரில் எடுத்துக்கோங்க. தமிழ்த்தாய் வணங்குதலை ஏற்றுப்பாங்களா? ஜவாஹரில் ஆளூர் ஷானவாஸ் ஏற்றுப்பாரா? தமிழ்த்தாயை வணங்குவதை ஏற்றுப்பாரா? வணங்குதல் என்பதனை அவர்கள் ஏற்றுக்கொள்வது இல்லையா? அது ஏக இறைவன் ஒருவனுக்கு தான் அப்படின்னு தானே அவங்க கொள்கை. அப்புறம் தப்புன்னு சொல்ல முடியுமா? அதை எப்படி சொல்வீங்க? சொல்ல மாட்டாங்க. அப்புறம் திமுக ஐக்கான இருக்கக்கூடிய பெரியார் அவர்கள் கூட தமிழ்த்தாயை நீங்கள் வாழ்த்தணும்னு கேட்டு எழுதின ஈவேரா என்னமோ பேசிட்டு போனார். அது நான் அதையெல்லாம் அதான் சொல்கிறேனே, ஈவேராவுடைய சிந்தனைக்கும் இங்கே இடம் இருக்குது. சரியா? சீமானுடைய சிந்தனைக்கும் இடம் இருக்குது. இன்னும் ஒருவர் வந்தால் அவருடைய சிந்தனைக்கும் இங்கே இடம் இருக்குது. சரியா? எல்லாருடைய சிந்தனைகளுக்குமான இடம் இது. ஏன்னா அதுதான் முற்போக்கு சமூகத்திற்கு அடையாளம். நம்முடைய கேள்வி, அவர் அவமானப்படுத்தினார் என்றால் எங்கே அவமானப்படுத்தினார் என்று சொல்லுங்கள். ஈவேரா அவமானப்படுத்தினார் என்பதற்கு சான்றுகள் இருக்குது. இவர் எங்கே அவமானப்படுத்தினார்? அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அப்புறம் இந்த வாதமே தவறு. அதுவும் ஒரு அறிவு சார்ந்த தளத்தில், அதாவது புத்தகங்கள் போன்ற விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு அறிவு சார்ந்த தளத்தில் இந்த மாதிரி அறிவிலிகள் போல இவங்க ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்கன்னாக்க இவர்கள் அந்த புத்தக விழாவை நடத்துவதற்கே தகுதியற்றவர்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த பிரச்சனை கூட இன்னொரு விஷயமா பேசணும்னு நினைக்கிறேன். இந்த ஆளுநர் திமுக பிரச்சனை ஒரு தொடர்கதையாகவே போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இப்போ திமுக அரசு எப்போல்லாம் ஒரு அழுத்தம் வருது, வேற ஒரு பிரச்சனை வருதோ, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அவர்களே ஒரு பிரச்சனையை உருவாக்கிக்கிறாங்களோங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அது ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அவர் நாகாலாந்தில் முதல் முறையாக அவர் ஆளுநராக இருந்தபொழுது தான் இருக்கிற மாதிரி பேசுவோம். நாகாலாந்தில் அவர் முதல் முறை ஆளுநராக இருந்த பொழுது தான் தேசிய கீதமே ஒழிக்கப்பட்டது சட்டமன்றத்தில். அதுவரையில் நாகாலாந்தில் தேசிய கீதமே ஒழிக்கப்படலை. சரியா? இப்போ தேசிய கீதத்துக்கு வருவோம். இவர் வந்து இங்கே வலியுறுத்துகிறார். என்ன வலியுறுத்துகிறாருன்னா, பாண்டே போன்றவர்கள் தவறான தகவல்களை பதிவு செய்கிறார்கள். அரசியல் சாசனம் சொல்கிறது, அரசியல் சாசனம் தேசிய கீதத்தை ஒழித்தே ஆக வேண்டும் என்று சொல்லவில்லை. 51A இதுதான் அதனுடைய அந்த இது அரசியல் சாசனத்தில் ஆர்டிக்கிள் 51A இதை எடுத்தீங்கனாலே தெளிவாக இருக்கிறது. நாட்டுப்பண் என்று இதை நம்ம எடுத்துக்கிறோம். அதை வந்து அந்தந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் ஒழிக்க வைக்கலாம். இதோட நிறுத்திக்குது. இதை அவமரியாதை செய்யக்கூடாது அப்படின்றது ரெண்டாவது. இப்போது சட்டமன்றம் என்று வரும்பொழுது ஒரு ஆளுநர் வருகிறார் என்றால், பாண்டே சொல்கிறார், ஒரு ஆளுநர் வருகிறார், ஒரு ஜனாதிபதி வருகிறார். இவர்கள் வருகிறார் என்றால் வரும்பொழுதும் போகும்பொழுதும் நாம் வந்து அதை ஒழிக்க வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து உள்துறை அமைச்சகம் கொடுத்திருக்கின்ற வழிமுறை என்பதை விட இதுதான் விதிமுறை அப்படின்னு வச்சுக்கலாம். வழிமுறை இல்லை, விதிமுறைன்னு வச்சுக்கலாம். இந்த உள்துறை அமைச்சகத்துடைய விதிமுறை என்பது சட்டமன்றத்தை கட்டுப்படுத்துமா என்றால் கட்டுப்படுத்தாது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் செட் ஆஃப் ரூல்ஸ் வில் நாட் பைண்ட் தி ஸ்டேட் அசம்பிளி. சரியா? இப்போ சட்டமன்றத்துக்குள்ள ஆளுநர் வருகிறார். ஆளுநர் அவர் உரையை ஆரம்பிப்பதற்கு முன்னர் தமிழ்த்தாய் வாழ்த்து ஒழிக்கப்படும் என்பது மரபு. அது முடிந்தவுடன் ஆளுநர் இருக்கிறார் என்கிற காரணத்தினால தேசிய கீதம் ஒழிக்கப்படுவது என்பது விதிமுறை. இதை பின்பற்றி இருக்கிறார்கள். உச்சநீதிமன்ற தீர்ப்புகளே சொல்லுது மிக தெளிவாக, தேசிய கீதத்தை நீங்கள் கட்டாயமாக்கி திணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, இப்போது தியேட்டர் போன்ற சினிமா தியேட்டரில் தேசிய கீதத்தை ஒழிக்க விட்டால் எழுந்து நிற்க வேண்டும் என்பது மேண்டேட்ரி கிடையாது, கட்டாயம் கிடையாது.
ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷன்லேயோ வேறு ஒரு இடத்துலையோ நீங்கள் தேசிய கீதத்தை ஒழிக்க விட்டால் நாம் எழுந்து நிற்க வேண்டும். சினிமா தியேட்டர்லேயும் டாக்குமெண்ட்ரிலையும் நீ வந்து தேசிய கீதத்தை ஓட விட்டு நீ எழுந்து நில்லுனா அதில் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு தெளிவுபடுத்துகிறது. இதெல்லாம் இருக்குது. சரியா? நம்முடைய கேள்வி, தேசியம் குறித்து தமிழகத்திற்கு யாரும் பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பீகாரிலிருந்து வந்து ஒருவர் நமக்கு தேசியம் குறித்து பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் தேசியம் என்பதனை, தேசிய உணர்வு என்பதனை இந்த நாட்டிற்கு புகுத்தியவர்கள் நாம் தான். மெட்ராஸ் பிரசிடென்சியிலிருந்து தான். முதல் பிரசிடென்சி எதுங்க? மெட்ராஸ் பிரசிடென்சி தான். முதல் மாகாணம் என்ன? மெட்ராஸ் மாகாணம் தான். முதல் மாவட்டம் எது? சேலம் மாவட்டம் தான். முதல் படை எது? இராணுவ படை எது? மெட்ராஸ் ரெஜிமெண்ட் தான். சரியா? காங்கிரஸ் கட்சி இப்போ இருக்க காங்கிரஸ் நான் சொல்லலை, இந்திய அப்போ வந்து இந்த காங்கிரஸ் சுதந்திரத்திற்காக போராடியாக சொல்லப்பட்ட இந்த காங்கிரஸ் இருக்கு இல்லையா, அந்த காங்கிரஸ் உருவாவதற்கான அந்த எண்ண ஓட்டம் எங்கே உருவானது? இங்கே அடையாறில் தான். அனிபெசன்ட் அம்மையார், பாலகங்காதர திலகரும் அனிபெசன்ட் அம்மையார் போன்றவர்களும் அவர்களுடைய சிந்தனையில் உருவானது தான் அது. அப்போ அதற்கான அந்த விதை இங்கே அடையாறில் தான். என்ன ஒத்துழையாமை போராட்டம் என்பதனை முன்னெடுக்க வேண்டும் அப்படின்றதற்கான அந்த ஒரு அடித்தளத்தை போட்டது எங்கே? இங்கே ஆவடியில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் தான். சரியா? நாம் தேசியத்தை வந்து தூக்கி பிடித்திருக்கிறோம். நாம் தேசியம் என்றால் என்னவாக இருக்க வேண்டும் என்று நாம் கற்றுக் கொடுத்திருக்கிறோம். இங்கே பல பகுதிகள் வந்து மன்னர்களின் அடியில் இருந்தது. அப்பொழுதே நாம் வந்து அதிலிருந்து விடுபட்டு நாம் செயல்பட்டிருக்கோம். எதை வேணால் எடுங்க, இடஒதுக்கீடு, நாம் இந்த நாட்டிற்கு அதை எப்படி செயல்படுத்தணும் அப்படின்றத நாம் கற்றுக் கொடுத்தோம். சரியா? இது மாதிரி 1000 விஷயங்கள் எடுத்துகிட்டு போகலாம். காப்பீடு அப்படின்றது சந்தானம் ஐயங்கார் அப்படின்னு இருந்தார், தஞ்சாவூர்காரர், அவர் கற்றுக் கொடுத்தார். காப்பீடு திட்டம் என்பதை எப்படி கொண்டு வரணும் அப்படின்றதற்கு அந்த ஒரு நிறுவனத்தை உருவாக்கி லக்ஷ்மி இன்சூரன்ஸ் கார்பரேஷன் இருந்தது. அதுக்கப்புறம் அது LIC-ஓட அது இணைக்கப்பட்டது. இதெல்லாம் நம்ம முன்னோடியாக இருந்திருக்கோம். எங்கே ஆரம்பித்தார்? லாகூரில் போய் ஆரம்பித்தார். சரியா? அப்போது இதையெல்லாம் நாம் வந்து நமக்கெல்லாம் யாரும் வந்து இங்கே தேசியத்தை பற்றி பாடம் எடுக்க வேண்டிய, வகுப்பு எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ இன்னும் பீகார்லேருந்து வந்து நீ எங்களுக்கு வந்து வகுப்பு எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தேசியத்தை எல்லா நிலையிலும் தூக்கி பிடித்தவர்கள் நாம். சரியா? இங்கே பிரிவினைவாதம் பேசக்கூடியவர்களும் இருந்திருக்கிறார்கள். முக்கியமாக திமுகவில் பிரிவினைவாதம் பேசியவர்களும் இருந்திருக்கிறார்கள். அது வேற விஷயம். சட்டமன்றத்தில் வந்து இந்த மரபை கொண்டு வந்தது மிகப்பெரிய தேசியவாதி. செல்வி ஜெயலலிதாவோட பெரிய தேசியவாதியா இந்த ஆளுநர்? செல்வி ஜெயலலிதா மக்களால் தேர்வு செய்யப்பட்ட தலைவர். சரியா? ஜனநாயகத்தில் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட தலைவர் தான் முக்கியம். நியமனம் செய்யப்பட்டவர்கள்லாம் அதுக்கப்புறம் தான். சரியா? அப்போ அவரை விட ஒரு பெரிய தேசியவாதியை பார்க்க முடியுமா நீங்கள்? இன்றைக்கும் என்னால் சொல்ல முடியும், கார்கில் போருக்கு அதிகப்படியான நிதி திரட்டிய மாநிலங்களில் முதன்மை மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழகம். எங்கேயாவது நடக்குது? நான் கலெக்ட் பண்ண இருந்தாங்களா? இப்படி கிடையாது. சரியா? தமிழர்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இராணுவத்தில் இன்றைக்கி பணியாற்றக்கூடியவர்களில் கணிசமான எண்ணிக்கையில் இருக்கக்கூடியவர்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதிகப்படியான நபர்கள் இருக்கக்கூடிய முதன்மை மாநிலங்களில் ஒன்று தமிழகம். குஜராத் எங்கே இருக்குன்னு போய் பாருங்கள். அதனால் குஜராத் தவறுன்னு நம்ம சொல்ல போகிறோமா? இல்லை. ஒரு மாநிலத்துக்கும் ஒரு தன்மை இருக்குது. சரியா? எங்களுக்கு வந்து நீ வந்து நம்ம பெரிய தேசியத்தை பற்றியும் தேசியத்தை பற்றி நீ எதுக்கு வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்க? நாங்கள் அரசியல் சாசனத்தை மீறினோமா? இல்லை. ஒரு முறை பாடியது என்பது அரசியல் சாசனத்தை மீறிய செயல் கிடையாது. ஆர்டிகிள் 51A ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் டஸ் நாட் மேண்டேட். சரியா? அது எங்களை நிர்பந்திக்காது. ஒரு முறை ஒழிக்க வேண்டும், அது ஒழித்து விட்டது. அது ஆளுநர் உரைக்கு முன்னர் அல்லது பின்னர் அப்படின்றதுக்கெலாம் எந்த கட்டாயமும் கிடையாது. 2 முறை ஒழிக்க வேண்டும். ஏன் 2 முறை ஒழித்தால்தான் தேசியவாதியா இல்லை தேச துரோகியா? அப்புறம் ஆளுநர் இருக்கும்பொழுது ஒழித்திருக்க வேண்டும். அப்புறம் ஆளுநர் ஓடி போனார்னாக்கா அவர் பின்னாடியே பாட்டு ஓட முடியுமா? ஜனகன மன்னன் பின்னாடியே ஓட முடியுமா பாடிக்கிட்டு? பைத்தியக்காரத்தனமா இல்லை? இது ஆளுநர் தரப்பு. இப்போ திமுக தரப்புக்கு வருவோம். திமுக தரப்பை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து அப்படியே சட்டமன்றத்தில் முறைச்சி பார்த்துப்பாங்களாம் ஆளுக்கு. ஆனால் தேநீர் இருந்துக்கு அங்கே போய் தேநீர் உறிஞ்ச போய் 2 பேரும் உட்காந்து ஒரே கப்பிலேருந்து உறிஞ்சி வாங்கலாம் தேநீரை. என்னடா ஏமாத்துறீங்க? யாரை ஏமாற்றிக்கிட்டு சுற்றுறீங்க? உங்களை பொறுத்த வரைக்கும் திசை திருப்புவதற்கு இது ஒரு நாடகம். தமிழ் உணர்வை குறித்து எங்களுக்கு திமுக பாடம் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தேசியம் குறித்து எவனோ ஒரு பிஆர்காரன் வந்து எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது.
அவரவர் வேலையை அவரவர் பாருங்கள். நிச்சயமா. பல்வேறு கேள்விகளுக்கு தெளிவான பதில்களை கொடுத்தீங்க. நேர்காணல் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி.